guys, welcome to Fun Learning. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி அபவுட் த அசெண்டிங் ட்ராக்ட் ஆஃப் ஸ்பைனல் கார்ட். லாஸ்ட் வீடியோ நான் சொல்லியிருந்தேன் ஸ்பைனல் கார்டு அப்படின்றது கொஞ்சம் பெரிய லெசன். அதை நம்ம ஒரே இதில் போட முடியாது. ஸோ நான் ஸ்பிளிட் பண்ணி போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த பார்ட் 2 வீடியோ அண்ட் திஸ் இஸ் நிமோனிக். நான் யோசிச்சு கண்டுபிடிச்ச ஒரு நிமோனிக். ஓகேவா? இஃப் இட் இஸ் யூஸ்ஃபுல் யூஸ் இட். அப்படி இல்லைன்னா நீங்க இதோட பெட்டர் நிமோனிக்கா வச்சிருந்தீங்க அப்படின்னா யூ கேன் கமெண்ட். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் நிமோனிக் பாருங்க. லாஸ்ட் டைம் see S Virat is a name, so just remember I know Virat spelling is VIRAT. okay, so now for this mnemonic I just wrote like Virat. okay, Venkat Danush went to Scotland. So here the last la LST மட்டும் ஆச்சு. லாஸ்ட் நீங்க பாருங்களேன், lateral spinothalamic tract and AST is for anterior spinothalamic tract. okay, so first L with SNT, A with SNT. okay, so time summa I wrote. so S Virat is S for spino. okay va, so V for vestibular, so spino vestibular tract, right? so next is spino reticular tract, spino olivary tract and spinotectal tract. okay, so V ventral, D for dorsal and SC for spinocerebellar tract. மிச்சம் எல்லாம் அந்த vent to அதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ். ஓகேவா? ஸோ ஐ கெஸ் யூ கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் இட். ஸோ ஒண்ணுமே கிடையாது பாருங்க. எல் அப்படின்றது ரேட்ரல் ஸ்பைனோடலாமிக் ட்ராக்ட், ஏஎஸ்டின்ற ஆன்டீரியர் ஸ்பைனோடலாமிக் ட்ராக்ட். டைம் ஐ ரோட் சும்மா. ஓகே, ஸோ எஸ்வி ஸ்பைனோ வெஸ்டிபுலார் ட்ராக்ட், ஸ்பைனோ ரெட்டிகுலார் ட்ராக்ட், ஸ்பைனோ ஒலிவரி ட்ராக்ட் அண்ட் ஸ்பைனோ டெக்டல் ட்ராக்ட். okay, so next is V and D for ventral and dorsal. Scotland la இந்த SC வந்து பாத்தீங்கன்னா spinocerebellar tract. okay, so D C and G இது பண்ண ஞாபகம் வச்சுக்கோங்க. and F fasciculus cunatus, gracilis, fasciculus cunatus and fasciculus dorsolaterals. so இதுதான் வந்து to remember the entire ascending tract ஓட mnemonic. okay, so F for fasciculus. ஓகேவா? so G வந்து பாத்தீங்கன்னா gracilis, C for cunatus and D for dorsolaterals. that's all. the entire mnemonic is this only. okay, so next I'll say you the how to remember அதோட origin insertion அப்படிலாம் நான் சொல்றேன். ஓகேவா? சாரி, அதோட origin அது எங்க போய் டெர்மினேட் ஆறாங்க, அதோட கோர்ஸ் என்ன, ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு let me explain you. okay, so let me explain from posterior white column. so ரொம்ப ஈஸில இருந்து அப்புறம் கொஞ்சம் கஷ்டத்துக்கு போயிடலாம். so நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி fasciculus gracilis, fasciculus cunatus and then sorry நான் இதை விட்டுட்டு அந்த நிமோனிக்ல just try to remember only one more thing, comma tract of shells. I guess நான் அந்த நிமோனிக்ல அதை சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, கமா ட்ராக்ட் ஆஃப் ஷெல் நான் நிமோனிக்ல சொல்லலை. ஸோ அதை மட்டும் எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்கோங்க. fasciculus cunatus and fasciculus gracilis. ஸோ இவங்க நான் ஏற்கனவே நான் 30 minutes ascending tract வீடியோ போடும்போது ஐ ஹவ் ஆல்ரெடி செட் யூ இந்த அதாவது போஸ்டீரியர் ஒயிட் காலம்ல உள்ள அசெண்டிங் ட்ராக்ட் மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா தீஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஃபைபர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் நியூரான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆஸ் யூ நியூ அபவுட் இட், ஃபர்ஸ்ட் ஆர்டர் நியூரானோட ஃபைபர்ஸ் என்னமா, போஸ்டீரியர் நர்வ் ரூட் கேங்லியா, போஸ்டீரியர் நர்வ் ரூட் கேங்லியா, போஸ்டீரியர் நர்வ் ரூட் கேங்லியா. ஸோ இவங்க 3 பேருமே ஒண்ணுதான். ஸோ போஸ்டீரியர் நர்வ் ரூட் கேங்லியால இருந்தா ஆர்ஜின் ஆகிறாங்க. சரி, எங்க இருக்காங்க? போஸ்டீரியர் ஒயிட் காலம்ல இருக்காங்க. ஸோ அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்களும் ஒண்ணுதான். ஸோ இட் வாஸ் ஆல்சோ அன்கிராஸ்டு ஃபைபர்ஸ், கிரெசிலிஸும் அன்கிராஸ்டு ஃபைபர்ஸ், cunatusம் அன்கிராஸ்டு ஃபைபர்ஸ். அண்ட் இவங்க பாத்தீங்க அப்படின்னா நான் அந்த வீடியோ சொல்லியிருந்தேன்னா இல்லையா எனக்கு தெரியல. ஆக்சுவலி இவங்க இட்ஸ் நத்திங் பட் டிசெண்டிங் பிரான்ச் ஆஃப் திஸ் டூ. அதாவது கிரெசிலிஸ் அண்ட் cunatus மேல ஏறும்போது டிசெண்டிங் பிரான்ச் கொடுப்பாங்க. இந்த டிசெண்டிங் பிரான்ச் தான் நம்ம கமா ட்ராக்ட் ஆஃப் ஷெல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நத்திங் பட் ஷார்ட் டிசெண்டிங் பிரான்ச் ஆஃப் fasciculus gracilis and fasciculus gracilis and cunatus. okay, so next பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. so nucleus gracilis in medulla, nucleus cunatus in medulla and comma tract of shells மட்டும் என்னன்னா nothing but பேர்ல நம்ம வச்சுக்கலாம். gracilis is from gracilis, cunatus is from cunatus. so cunatusல போய் டெர்மினேட் ஆறாங்க. So comma tract of shells அப்படின்னு பார்க்கும்போதும் ஒண்ணுமே கிடையாது, cervical and thoracic segment of spinal column போய் முடிறாங்க. Just remember the first thing is C.
ஓகே, ஸோ அப்போ வந்து cervical, C for cervical and thoracic segment of spinal cord. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐ ஹவ் எக்ஸ்பிளைன் யூ ஆர்ஜின். ஸோ எங்கே இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ரைட் சிச்சுவேஷன் போஸ்டீரியர் ரைட் காலம், அதுக்கப்புறம் ஆர்ஜின் யூ ஷுட் ரைட் போஸ்டீரியர் நர்வ் ரூட் கேங்லியா. தென் அதோட கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ செட் யூ அபவுட் த அன்க்ரோஸ். ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் எழுதணும், அதுக்கப்புறம் ஆர்ஜின் எழுதணும், அப்புறம் கோர்ஸ் எழுதணும், அப்புறம் டெர்மினேஷன் எழுதணும், அப்புறம் ஃபங்க்ஷன் எழுதணும். ஸோ லீஷன் ஒன்றுமே கிடையாது. இவங்க என்னெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்களோ கரெக்டானா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்போ இவங்க பார்த்தீங்கன்னா அப்படின்னா டாக்டைல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டாக்டைல் சென்சேஷன், டாக்டைல் லோக்கலைசேஷன், டாக்டைல் டிஸ்கிரிமினேஷன், வைப்ரேட்டரி சென்சேஷன், கான்சியஸ் கைனஸ்தட்டிக் சென்சேஷன் அண்ட் ஸ்டீரியோக்னோசிஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. இது என்கிட்ட நிமோனிக் இல்லை, ஸோ யூ ஷுட் ரிமெம்பர். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ லீஷன் ஆச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க, அவ்வளோதான். சரியா? ஸோ கமா ட்ராக்ட் ஆஃப் ஷால்ஸ் அப்படின்னு சொல்றது இட்ஸ் நத்திங் பட் இப்போ நான் சர்விக்கல் அண்ட் டொராசிக் செக்மெண்ட், இப்போ எக்ஸாம்பிள் C1 C2 வச்சுக்கோங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு இன்டர் செக்மெண்டல் கம்யூனிகேஷனை உண்டாக்குறாங்க. ஓகேவா? எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் இன்டர் செக்மெண்டல் கம்யூனிகேஷன் பிட்வீன் C1 and C2 ஆர் C1 C3 அந்த மாதிரி எல்லா செக்மெண்ட் ஆஃப் ஸ்பைனல் கார்டுமே. சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மேலே போகலாம். ரேட்ரல் ரைட் காலம் நான் ஏற்கனவே சொன்னேன். யூ ஷுட் ரைட் சிச்சுவேஷன், ஆர்ஜின், termination, course and function and effect of lesion. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்படி போகலாம். ஸ்பைனோ வெஸ்டிபுலார் ட்ராக்ட் அண்ட் ஸ்பைனோ ஒலிவரி ட்ராக்ட் ரெண்டையும் சேர்ந்து படிப்போம். ஸோ இதுவுமே வந்து நான் ஸ்பெசிஃபிக். ஸோ எங்கேருந்து ஆர்ஜின் ஆறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ நான் ஸ்பெசிஃபிக். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இதோட ஸோ ஆர்ஜின் நான் ஸ்பெசிஃபிக்னு சொல்லிட்டேன். சிச்சுவேஷன் வந்து ரேட்ரல் ரைட் காலம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன்கிராஸ்டு ஃபைபர்ஸ். ஸோ அன்கிராஸ்டு ஃபைபர்ஸ் இதுக்கு நான் வந்து ஒரு நிமோனிக் வச்சிருந்தேன். ஐ கெஸ் இட் ஓன் சூட்ஸ் நினைக்கிறேன், பட் பார்த்துக்கோங்க. ஸோ இட்ஸ் நத்திங் பட் ஓப்பன் OPEN, ரைட்? இங்கே வந்து OPUN வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ O ஃபார் ஒலிவரி, this P for the function it does, that is proprioception. ஓகே, இந்த U பார்த்தீங்க அப்படின்னா uncrossed fibers and இந்த N பார்த்தீங்கன்னா நான் ஸ்பெசிஃபிக். இதோட டெர்மினேஷன் ஒன்றுமே கிடையாது. ஸ்பைனோ ஒலிவரி ட்ராக்ட் டெர்மினேட் இன் ஒலிவரி நியூக்ளியஸ். ஓகே, ஸோ ஸ்பைனோ வெஸ்டிபுலாருக்கும் நான் ஸ்பெசிஃபிக் சேம். ஸோ ப்ராப்ரியோசெப்ஷன் இதோட ஃபங்க்ஷனும் இதோட ஆர்ஜினும் சேம் தான் ரெண்டுக்கும். பட் ஒன்று மட்டும் வித்தியாசம் என்னன்னா, அவங்க அன்கிராஸ்டு ஃபைபர்ஸ் நான் சொல்லியிருந்தேன், யூ ஃபார் அன்கிராஸ்டு ஃபைபர்ஸ். பட் கீழே பார்த்தீங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் போத் கிராஸ்ட் அண்ட் அன்கிராஸ்டு ஃபைபர்ஸ்னு ரெண்டுமே அவங்ககிட்ட இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெர்மினேஷன். ஸோ எங்கே போய் முடிகிறாங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆக்சுவலாக ரெண்டு வெஸ்டிபுலர் நியூக்ளியஸ் இருக்கும், ரேட்ரல் வெஸ்டிபுலர் நியூக்ளியஸ் அண்ட் மீடியல் வெஸ்டிபுலர் நியூக்ளியஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேட்ரல் வெஸ்டிபுலர் நியூக்ளியஸில் போய் டெர்மினேட் ஆகிறாங்க. மீடியல் வெஸ்டிபுலர் நியூக்ளியஸ் நம்ம டிசெண்டிங் ட்ராக்ல போய் பார்ப்போம். ஸோ வெஸ்டிபுலர் நியூக்ளியஸ் நமக்கு தெரியும், ரேட்ரலா மீடியலா தான் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க ரேட்ரல். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஞ்சம் மேலே போகலாம். தட் இஸ் ஸ்பைனோ ரெட்டிகுலர் ட்ராக்ட். ஆக்சுவலி இது ரொம்ப 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 இது பார்த்துக்கணும் அப்படின்னா நான் வந்து சொல்கிறேன், யூ ஷுட் ரிமெம்பர் ஐபேக்கோ. ஆக்சுவலி ஐ லவ் த ice creams which are from this company. வாவ்ல. சரி, ஓகே, கம் வில் கோ ஃபார் ஐபேக்கோ. ஸ்பைனோ ரெட்டிகுலருக்கு இந்த நிமோனிக் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐபேக்கோ. ஸோ ஐ அப்படின்றது இன்டர்மீடியோ ரேட்ரல் நியூக்ளியஸ். பி அப்படின்றது இட் கன்சிஸ்ட் ஆஃப் போத் கிராஸ்டு ஃபைபர்ஸ் அண்ட் அன்கிராஸ்டு ஃபைபர்ஸ். அண்ட் ஏசி அப்படின்றது இஸ் நத்திங் பட் இட் அதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் அண்ட் கான்சியஸ்னஸ். ஓ சும்மா சைலண்ட்டுக்கு, ஐபேக்கோ நல்லா இருக்குல்ல, ஸோ அதுக்காக ஓ சேர்த்தது. அண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரெட்டிகுலார்னு சொல்லிட்டாங்க. அப்போ எங்கே போய் முடிவாங்க? ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் ஆஃப் பிரெயின் ஸ்டெம். ஸோ இதெல்லாம் அதோட நேம் வச்சு அதோட டெர்மினேஷன் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் நான் நிமோனிக்ல இன்க்ளூட் பண்ண மாட்டேன். ஸோ யூ ஷுட் ரிமெம்பர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாசிகுலஸ் ட்ராசோரேட்ராலிஸ். ஸோ நான் ஏற்கனவே ஃபாசிகுலஸ் அப்படின்னாலே அவங்க வந்து போஸ்டீரியர் நர்வ் ரூட் கேங்லியர் தான் அரைஸ் ஆகுறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவங்களும் போஸ்டீரியர் நர்வ் ரூட் கேங்லியர் தான் அரைஸ் ஆகுறாங்க. அண்ட் இவங்க மட்டும் இல்லாமல் இட் இஸ் ஆல்சோ காம்பனன்ட் ஆஃப் ரேட்ரல் ஸ்பைனோடலாமிக் ட்ராக்ட். ஸோ ரேட்ரல் ஸ்பைனோடலாமிக் ட்ராக்டோட இவங்க ஒரு காம்போனன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ காம்போனன்ட் ஆஃப் ரேட்ரல் ஸ்பைனோடலாமிக் ட்ராக்ட்னா அவங்க எங்கிருந்து ஆர்ஜின் ஆகிறாங்களோ அவங்க தான் இங்கே டெர்மினேட் ஆவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரேட்ரல் ஸ்பைனோடலாமிக் ட்ராக்ட் வந்து சப்ஸ்டென்சா ஜிலாட்டினோசால ஆர்ஜின் ஆகிறதுனால இவங்க எங்கப்பா முடிகிறாங்க? சப்ஸ்டென்சா ஜிலாட்டினோசால போய் முடிகிறாங்க. அப்புறம் அவங்களோட வேலையை தான் இவங்களும் பார்ப்பாங்க. ஸோ யூ ஷுட் ரிமெம்பர் ஒன்லி டூ திங்ஸ் ஆஃப் ஃபாசிகுலஸ் ட்ராசோரேட்ராலிஸ். போஸ்டீரியர் நர்வ் ரூட் கேங்லியர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கேருந்து ஆர்ஜின் ஆகிறாங்க. என்ன கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, இட் இஸ் அ காம்போனன்ட் ஆஃப் ரேட்ரல் ஸ்பைனோடலாமிக் ட்ராக்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவங்க எங்க இருந்து ஆர்ஜின் ஆறாங்க, சப்ஸ்டன்ஸா ஜிலாட்டினோசா. இவங்க எங்க இருந்து ஆர்ஜின் ஆகிறாங்களோ அங்கதான் இவங்க டெர்மினேட் ஆறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இட் டஸ் பெயின் அண்ட் டெம்பரேச்சர் சென்சேஷன். இதுக்கு நம்ம நிமோனிக் வந்து இது ஞாபகம் வச்சுக்கலாம், PSCPT. ஸோ தட் இஸ் நத்திங் பட், ஸோ P for posterior nerve root ganglia, S for substantia gelatinosa of Rolando, C for it is a component of lateral spinothalamic tract, P for pain and T for temperature. Okay, I guess I should finish this. நான் முடிச்சிட்டேன் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்பைனோடெக்டல் ட்ராக்ட். ஸோ வாட் இஸ் ஸ்பைனோடெக்டல் ட்ராக்ட்? இதுக்கு நம்ம இவங்க வந்து இவங்க நான் என்ன சொன்னேன், இட் இஸ் அ காம்போனன்ட் ஆஃப் ரேட்ரல் ஸ்பைனோடாலாமிக் ட்ராக்ட்னு சொன்னேன்னா, இட் இஸ் ஸ்பைனோடெக்டல் ட்ராக்ட் இஸ் அ காம்போனன்ட் ஆஃப் ஆன்டீரியர் ஸ்பைனோடாலாமிக் ட்ராக்ட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அப்போ அவங்க எங்கன்னு ஆர்ஜின் ஆறாங்களோ அங்கதான் இவங்களும் ஆர்ஜின் ஆறாங்க. தட் இஸ் சீஃப் சென்சரி நியூக்ளியஸ். ஸோ அவங்களும் கிராசிங், இவங்களும் கிராசிங் இன் ஸ்பைனல் கார்ட். ஒரு 2 விஷயம் மட்டும் மாறுபடும். ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ சீஃப் இங்க எங்க ஆர்ஜின் ஆறாங்களோ அங்கதான் இவங்களும் ஆர்ஜின் ஆறாங்க. ஸோ சீஃப் சென்சரி நியூக்ளியஸ். அண்ட் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கிராசிங் இன் ஸ்பைனல் கார்ட், இவங்களும் கிராசிங் இன் ஸ்பைனல் கார்ட். ஆனா ஒரு விஷயம் மட்டும் இங்க எக்ஸ்ட்ராவா, 2 விஷயம் மட்டும் இங்க எக்ஸ்ட்ராவா ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்னு பாத்தீங்கன்னா சுப்பீரியர் காலிகுலஸ், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஸ்பைனோ விஷுவல் ரெஃப்ளெக்ஸ். ஸோ 2 S ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சுப்பீரியர் காலிகுலஸ்ல போய் டெர்மினேட் ஆறாங்க. அதுக்கப்புறமா தீஸ் ஆர் கன்சர்ன் வித் ஸ்பைனல் அண்ட் விஷுவல் ரெஃப்ளெக்ஸ், ஸ்பைனோ விஷுவல் ரெஃப்ளெக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இவங்க 2 பேரும் நம்ம சேர்ந்து படிச்சிடலாம், வென்ட்ரல் ஸ்பைனோசெரிபெல்லர் ட்ராக்ட் அண்ட் டார்சல் ஸ்பைனோசெரிபெல்லர் ட்ராக்ட். ஸோ வென்ட்ரல் ஸ்பைனோசெரிபெல்லர் ட்ராக்ட் அப்படின்னு சொல்லும் போதும் எங்க அரைஸ் ஆகுறாங்க அப்படின்னா மார்ஜினல் நியூக்ளியஸ். இது எங்கப்பா இருக்கு? நான் ஃபர்ஸ்ட் வீடியோ, ஐ மீன் இந்த ப்ரீவியஸ் வீடியோ நான் சொல்லியிருந்தேன். ஸோ மார்ஜினல் நியூக்ளியஸ் அப்படின்றது போஸ்டீரியர் நர்வ் ரூட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவங்களும் கிராசிங், ஸோ பிரச்சனை கிடையாது. ஸோ மார்ஜினல் நியூக்ளியஸ் அண்ட் கிராசிங் இன் ஸ்பைனல் கார்ட். எங்க போய் முடியறாங்க அப்படின்னா ஆன்டீரியர் லோப் ஆஃப் செரிபெல்லம். ஸோ பேர்ல இருக்க செரிபெல்லம்ல தான் முடியறாங்க. ஆனா எக்ஸாக்டா வந்து ஆன்டீரியர் லோப் ஆஃப் செரிபெல்லம்ல போய் முடியறாங்க. அதுக்கப்புறமா வாட் இஸ் த ஃபங்க்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்கான்சியஸ் கைனஸ்தெட்டிக் சென்சேஷன். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் இருக்கும். ஸோ ஆனா இங்க வந்து நம்ம வந்து டார்சல் நியூக்ளியஸ் ஆஃப் கிளாக்னு படிக்கிறோம், இங்க கிளாக் நியூக்ளியஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ டார்சல் ஸ்பைனோசெரிபெல்லர் ட்ராக்ட் எங்க ஆர்ஜின் ஆறாங்க? கிளாக் நியூக்ளியஸ். இவங்க கிராசிங்கா, இவங்க அப்படி ஆப்போசிட்டா எடுத்துக்கோங்க. கிராசிங்க்கு ஆப்போசிட் என்னப்பா? அன்கிராசிங். ஸோ கிராசிங் ஸ்பைனல் கார்ட், அன்கிராசிங் ஸ்பைனல் கார்ட், மிச்சம் 2ம் ஒண்ணுதான், பிரச்சனை கிடையாது. ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர் கிராசிங் ஆப்போசிட் அன்கிராசிங். அண்ட் யூ ஷுட் ரிமெம்பர் இவங்க மார்ஜினல் நியூக்ளியஸ் அண்ட் இவங்க வந்து டார்சல் நியூக்ளியஸ் ஆஃப் கிளாக், ரைட்? ஸோ ரேட்ரல் ஸ்பைனோசெரிபெல்லர் ட்ராக்ட் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ராக்ட். ஆக்சுவலி இங்க நம்ம MSCPT ஞாபகம் வச்சுக்கணும், அங்க நம்ம PSCPT ஞாபகம் வச்சுக்கிட்டோம்ல. ஸோ M ஃபார் மார்ஜினல் நியூக்ளியஸ், சாரி M ஃபார் I'm extremely sorry, 1 minute. Where is M actually? I'm extremely sorry. Actually marginal nucleusum இங்க வரணும், பட் இங்க குடுக்கல, ஏன் தெரியல. பட் பின்னாடி வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க, அதுக்கு தான் நான் M எடுத்த ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஸோ M அப்படின்னா மார்ஜினல் நியூக்ளியஸ், S அப்படின்றது சப்ஸ்டன்சா ஜிலாட்டினோசா ஆஃப் ரொலாண்டோ, C stands for crossing in spinal cord. ஓகே, ஸோ இவங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பைனோடாலாமிக் ட்ராக்ட் அப்படின்னாலே எங்க போய் முடிவாங்க? தலாமஸ்ல தான். ஆனா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா வென்ட்ரல் போஸ்டியோரேட்ரல் நியூக்ளியஸ் ஆஃப் தலாமஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வென்ட்ரல் போஸ்டியோரேட்ரல் நியூக்ளியஸ் ஆஃப் தலாமஸ் அப்படின்னு சொல்லலாம், சரியா? ஸோ தீஸ் ஆர் கன்சர்ன் வித் P for pain and T for temperature. அதான் P for pain and T for temperature. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ராக்ட் இது கூட, ஆன்டீரியர் ஸ்பைனோடாலாமிக் ட்ராக்ட். யூ ஜஸ்ட் ரிமெம்பர் C, 3 C ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு C stands for சீஃப் சென்சரி நியூக்ளியஸ், another C stands for crossing in spinal cord. அண்ட் இவங்களும் எங்க போய் முடியறாங்கன்னா வென்ட்ரல் போஸ்டரோலேட்ரல் நியூக்ளியஸ் ஆஃப் தலாமஸ். ஆனா இவங்க ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா க்ரூ டச் சென்சேஷன், அதான் இன்னொரு C. ஓகே, I guess I have made it little easy, but actually இது வந்து நான் நிமோனிக்கால ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டேன். பட் இது வந்து just you remember the origin and course termination function and the tract. I guess இது கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். So thanks for watching, and if you have any doubt you can comment me, and thank you. If you like my video, subscribe to my channel. Thank you.